வணக்கம். ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட் அழியும். கிருஷ்ணரின் 8 மனைவிகளும் 80 குழந்தைகள் குறித்த கதை தெரியுமா? அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடவுள் கிருஷ்ணரை பல பெயர்களில் நாம் அறிந்துள்ளோம். தமிழகத்தில் குழலூதும் கண்ணனாக, முல்லை நில மாயோனாக அறிவோம். ஆனால் கிருஷ்ணரின் மனைவிகளைப் பற்றியும் குழந்தைகளைப் பற்றியும் அவர்களின் சந்ததிகளைப் பற்றியும் அறிவீர்களா? அறிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான பதிவு. கிருஷ்ணர் மற்றும் அவரது மனைவியைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் நம் மனதில் தோன்றும் முதல் கேள்வி என்னவென்றால், அவருக்கு உண்மையில் எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்? அவருக்கு 16,008 மனைவிகள் இருந்ததாக ஒரு சிலரும், அவருக்கு 8 மனைவிகள் மட்டுமே இருந்ததாக ஒரு சிலரும் நம்புகிறார்கள். இந்த 8 மனைவிகளின் பெயர்களில் வெவ்வேறான வேத அர்த்தங்கள் வழங்கப்படுகின்றன என்றாலும் பகவத புராணம் அவர்களை ருக்மிணி, சத்யபாமா, ஜம்பாவதி, காளிந்தி, மித்ரவிந்தா, நக்னஜிதி, பத்ரா மற்றும் லக்ஷ்மணா என பட்டியலிடுகிறது. புராண கதைகளின்படி கிருஷ்ணருக்கு 80 மகன்கள் இருந்தனர். கிருஷ்ணர் என்பது பெரிய மரம். இதன் கீழ் வேறு எந்த மரமும் வளரவோ வளர்க்கவோ முடியாது. நன்கு அறியப்பட்ட தந்தை, அவருடைய மகன்கள் அவ்வளவு நன்றாக அறியப்படுவதில்லை. கிருஷ்ணரின் மகன்கள் அதிகம் அறியப்படவில்லை என்றாலும் காவிய மகாபாரதத்தில் ஒரு சிறிய பாத்திரமாகவும் யாதவ சமூகத்தின் இறுதி அழிவில் ஒரு பெரிய பாத்திரமாகவும் இருந்ததால் சம்பா விதிவிலக்காக அறியப்பட்டார். சம்பா கிருஷ்ணாவை ஒத்திருப்பதாக பலர் உணர்ந்தாலும் சம்பா சிவன் போன்றவர் என்று ஒவ்வொரு நிகழ்விலும் கிருஷ்ணர் உணர்ந்திருந்தார். கிருஷ்ணருக்கு சிவபெருமானைப் போன்ற ஒரு அசாதாரண மகன் வேண்டும் என ஆசை இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்காக சிவனுடைய அருள் பெற கிருஷ்ணர் பல ஆண்டுகளாக தியானம் செய்தார். அதனால் சிவன் மகிழ்ச்சியடைந்து கிருஷ்ணருக்கு தன்னை போன்ற ஒரு மகன் கிடைக்கும் என ஆசிர்வதித்தார். சிவனின் அழிவுகரமான சக்திகளைக் கொண்ட ஒரு மகனை கிருஷ்ணர் விரும்பினார். ஏனெனில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய யாதவர்களின் வீழ்ச்சியை முன்கூட்டியே கணித்திருந்தார். அதன்படியே ஜம்பாவதி சிவன் அம்சத்தில் சம்பா என்று பெயரிடப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்தார். சம்பா மிகவும் தவறாக நடந்து கொண்டார். அதனால் கிருஷ்ணர் அவரிடம் மிகுந்த அதிருப்தி அடைந்தார். அவர் தனது மகனிடம், "நீ எங்கள் குடும்பத்தின் மீது பெரிய கரையை ஏற்படுத்திவிட்டாய். எண்ணற்ற கெட்ட காரியங்களை செய்திருக்கிறாய். உன்னை பார்ப்பது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது" என்று கிருஷ்ணர் சம்பாவை திட்டுவதும் அவரை இழிவுபடுத்துவதும் தொடர்ந்தது. அதோடு கிருஷ்ணரின் கோபமும் உச்சத்தை அடைந்தது. அதனால் கிருஷ்ணர், "உன்னை நான் வெறுக்கிறேன், தொழுநோயால் பாதிக்கப்படுவாய் என்று சபிக்கின்றேன்" என்று சபித்தார். சம்பா உடனடியாக தொழுநோயால் அவதிப்படத் தொடங்கினார். அவரது உடல் ஒரே இரவில் சிதைந்து போனது. மேலும் அவர் நோயால் மிகுந்த வேதனையில் இருந்தார். கடவுள் கிருஷ்ணரின் மனைவி ஜம்பாவதிக்கு தனது மகன் தொழுநோயால் சித்திரவதைப்படுவதை பார்க்க முடியவில்லை. கண்ணீர் சிந்தியபடி அவள் கணவனை அணுகினாள். "நீங்கள் என்ன செய்தீர்கள்? இதுபோன்ற வேதனையில் சம்பாவை பார்ப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. அவர் நமது சொந்த மகன்" என்று கதறினாள். அதனால் கிருஷ்ணர் மனமிறங்கி தன் மகனிடம், "சரி, நீ குணமடைய சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். முதலில் ஒளிக்கடவுளான சூரியனை வழிபட வேண்டும். பின்னர் சந்திரபாகா நதியில் குளிக்க வேண்டும். அவ்வாறு அந்த நதியில் மூழ்கும்போது நீ குணமடைவாயாக" என்றார். அந்த நேரத்தில் சம்பாவால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. அவர் பரிதாபமாக, "பிதாவே, இந்த நிலையில் நான் எப்படி அங்கு செல்ல முடியும்?" என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், "நீ நதிக்குச் சென்றாக வேண்டும்" என்று கடுமையான குரலில் விடையளித்தார். சம்பா கிருஷ்ணரிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். "இங்கேயே என்னை குணப்படுத்தும் திறன் உங்களுக்கு உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன். தயவு செய்து உங்கள் சாபத்தை திரும்ப பெறுங்கள்" என்றார். அதற்கு கிருஷ்ணர், "நான் உன்னை குணப்படுத்தப் போவதில்லை" என்றார். ஜம்பாவதி தனது கணவரிடம், "நீங்கள்தான் அவனுடைய நோய்க்கு காரணம். எனவே நீங்களே அவரை ஆற்றுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும், அல்லது அவரை இங்கேயே குணப்படுத்த வேண்டும்" என்று முறையிட்டார். இறுதியாக கிருஷ்ணர் தனது மகனை ஆற்றுக்கு அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்டார். சம்பாவால் நடக்க முடியவில்லை. அதனால் கிருஷ்ணர் அவரை வழி முழுதும் கொண்டு சென்றார். அவர்கள் ஆற்றின் கரையை அடைந்ததும் சம்பா சூரிய கடவுளிடம் வழிபாடு செய்துவிட்டு நதிக்குச் சென்றார். கிருஷ்ணர் தனது மகனை ஆற்றில் குளிக்க வைத்ததும் சம்பா மூழ்கி வெளிவந்தபோது முழுமையாக குணமடைந்து விட்டார். கிருஷ்ணரின் சாபம் திரும்ப பெறப்பட்டது. ஒருமுறை 3 பெரிய முனிவர்கள் துவாரகையில் உள்ள கிருஷ்ணரின் அரண்மனைக்கு வந்தார்கள். கிருஷ்ணர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவர்களின் வருகையை பற்றி அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர், "நான் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு வந்துவிடுவேன் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். இதனிடையில் அவர்களை சரியான மரியாதையும் பக்தியும் கொண்டு வரவேறுங்கள்" என்றார். துரதிர்ஷ்டவசமாக சில ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணரின் உறவினர்களும் அவருடன் நெருக்கமாக இருந்த மற்றவர்களும் மிகவும் குறைந்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் கிருஷ்ணருக்கு நெருக்கமானவர்கள் என்பதால் அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றார்கள்.
இதன் விளைவாக அவர்கள் இன்பம் நிறைந்த வாழ்க்கையால் சிதைந்து போனார்கள். அவர்கள் குடித்து சண்டையிட்டு சிந்திக்க முடியாத எல்லா வகையான செயல்களையும் செய்தார்கள். கிருஷ்ணரின் வீட்டிற்கு வந்த முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் கிருஷ்ணரின் உறவினர்கள் தகுந்த மரியாதையை அளிக்கவில்லை. அவர்களின் பொறுத்தவரை கிருஷ்ணர் இருக்கும் வரை அதுவே போதும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கு மற்ற ஆன்மீகவாதிகள் எல்லோரும் வைக்கோல் போல பயனற்றவர்களாய் தெரிந்தார்கள். கிருஷ்ணரின் மகன் சம்பா தனது குறும்புகளுக்கு பெயர் பெற்றவர். அவர் சிறுவன் எனும் நிலையை கடந்த பின்னும் அவரும் அவரது அன்பர்களும் முனிவர்களை வைத்து ஒரு விளையாட்டை விளையாட முடிவு செய்தார்கள். எனவே அவரது நண்பர்கள் சம்பாவின் வயிற்றில் ஒரு மண்பானையை கட்டி அவரை புடவை அணித்து பின்னர் முனிவர்களின் முன் அழைத்து வந்தார்கள். அந்த இளைஞர்கள் முனிவர்களிடம், இந்த பெண் கர்ப்பமாக உள்ளார், தயவு செய்து கிருஷ்ணர் வருவதற்கு முன் அவர் வயிற்றில் இருப்பது ஆணா அல்லது பெண்ணா என்று சொல்ல முடியுமா என்று நகைத்தார்கள். முனிவர்களுக்கு அமானுஷ்ய சக்தி இருந்ததால் அவர்கள் கேலி செய்வதை உடனடியாக அறிந்து கொண்டார்கள். அதனால் மிகவும் கோபமடைந்தார்கள். நீங்கள் கிருஷ்ணரின் உறவினர்கள், நீ சம்பா, அவருடைய சொந்த மகன், எங்களை கேலி செய்ய உங்களுக்கு ஏது தைரியம்? ஆம், இந்த பெண் பெற்றெடுப்பாள், ஆனால் அவள் ஒரு இரும்பு கட்டியை பெற்றெடுப்பாள். இது கிருஷ்ணரின் முழு குலத்தையும் அழிக்கும். ஆன்மீக மக்களின் மீது உங்களுக்கு மரியாதை இல்லை. நாங்கள் பெரிய முனிவர்கள், நீங்கள் எங்களை கேலி செய்தீர்கள், அதற்கான பலனை அனுபவியுங்கள் என்றனர். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் மண்டபத்திற்குள் நுழைந்தார். முனிவர்களின் சாபத்தை கேட்டு அவர் மிகவும் சோகமாக இருந்தார். அதே நேரத்தில் அவர்கள் அதற்கு ஏற்புடையவர்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகளின் மத்தியிலும் கிருஷ்ணர் முனிவர்களுடன் தங்கி நீண்ட நேரம் பேசினார். மேலும் அவர்கள் கிருஷ்ணரின் ஆசீர்வாதங்களை பெற்றனர். கிருஷ்ணர் எல்லாவற்றையும் அறிந்தவராய், எனவே முனிவர்களுக்கு அறிவுரை வழங்கி ஒளிர வைத்தார். பின்னர் அந்த முனிவர்கள் புறப்பட்டனர். காலப்போக்கில் சாபம் நிறைவேறத் தொடங்கியது. கிருஷ்ணரின் மகன் ஒரு கனமான இரும்பு துண்டை பெற்றெடுத்தான். சம்பாவும் அவரது உறவினர்களும் தங்கள் அழிவு நெருங்குவதை உணர்ந்தார்கள். அக்ரூரா உடனடியாக இரும்பு துண்டை நல்ல தூளாக அரைத்து கடலில் எரியுங்கள் என்று கட்டளையிட்டார். யாதவர்களும் தலையசைத்து பின்வாங்கினர். அக்ரூரா கிருஷ்ணாவை நோக்கி தனது பார்வையை செலுத்தினார். அவரது கண்கள் கேள்விகள் நிறைந்தவை. கிருஷ்ணர் வெறுமனே சிரித்தார். காலத்தின் சக்கரங்கள் மாமாவை திருப்புகின்றன என்று கிருஷ்ணர் சொன்னார். சம்பா தனது பங்கை மிக சரியாக ஆற்றினார் என்று மட்டும் கூறி வேறு வார்த்தை சொல்லாமல் வெளியேறினார். அவர் என்ன சொன்னார் என்று கேட்டார் உக்ரசேனா. நான் அதை உங்களுக்கு சொல்ல முடியும் அப்பா என்ற குரலின் மூலத்தை நோக்கினார் உக்ரசேனா. அது ருக்மிணியின் குரல். மேலும் 36 ஆண்டுகள் முன்பு கிருஷ்ணர் சிவனை போன்ற ஒரு மகனுக்கு சிவனிடம் பிரார்த்தித்தார். அழிவின் தெய்வத்தை போன்ற ஒரு மகன் சம்பா அழிவுக்கு உதவ வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினார். மேலும் அவரது குரல் பல மட்டங்களில் குறைந்து மெதுவாக, காந்தாரியின் சாபம், அவள் சாபம் வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அவள் பக்திக்கு ஒரு வெகுமதி என்று கூறி அக்ரூரா அவையை விட்டு ருக்மிணி வெளியேறினார். அரண்மனைக்கு வெளியே யாதவர்கள் அக்ரூராவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்டாயுதத்தை நன்கு தரையிறக்கினர். அதன் மூலம் இரும்பை தகர்த்து அதில் கூர்மையான முக்கோண துண்டை தவிர எல்லாமே தரையில் இருந்தது. அது நிச்சயமாக மிகவும் கடினமாக தோன்றியது. பின்னர் அவர்கள் நன்கு தூளாக்கி அந்த துண்டை கடலில் எறிந்தனர். அவர்கள் இந்த விஷயத்தை சுலபமாக முடித்துவிட்டதில் மகிழ்ச்சியடைந்து போதை மற்றும் பேரின்பத்தின் பொதுநிலைக்கு சென்றனர். அந்த முக்கோண துண்டின் கதை காலம் கடந்தது. தண்டாயுதத்தின் முக்கோண துண்ட ஒரு மீனால் விழுங்கப்பட்டது. மீன் ஒரு வேட்டையாளனால் பிடிக்கப்பட்டது. அவர் மீனின் உட்புறத்தில் இருந்த துண்டை கண்ட பின்னர் உடனடியாக ஒரு நச்சு அம்பை பயன்படுத்தினார். நன்கு தூளாக்கி மறுபுறம் கரையில் கழுவப்பட்டு துவாரகையின் அழகிய கடற்கரையால் தன்னை சேமித்து தூள் சேமிப்பு செய்யப்பட்ட பகுதியில் புல்களால் பசுமையானது. இறுதி மோதலுக்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. யாதவர்கள் எளிதில் தங்கள் சாபங்களை மறந்துவிட்டனர். துவாரக ராஜ்யம் முழுவதும் மது அருந்துவது தடை செய்யப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் மகாபாரத போரின் 36 ஆண்டுகள் கழித்து துவாரகை நகரில் ஏராளமான சகுனங்கள் தோன்றின. சுதர்சன சக்கரம், பஞ்சாஜன்ய ஷாங், கிருஷ்ணரின் தேர் மற்றும் பலராமரின் கலப்பை போன்ற ஆயுதங்கள் பூமியிலிருந்து மறைந்தன. ஒரு நாள் யாதவர்கள் கடற்கரையில் கூடினர். அவர்கள் குடித்த மதுபானம் அவர்களின் உணர்வை முற்றிலுமாக இழக்க வைத்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்யத் தொடங்கினர். ஒருவருக்கொருவர் கொடூரமான தவறுகளையும் செய்து கொண்டு வந்தனர். சத்யாக்கி, கிருதவர்மாவும் துவாரகையின் அழிவின் தொடக்க புள்ளிகளாக செயல்பட்டனர். குருக்ஷேத்திர போரில் கௌரவர்களின் பக்கம் கிருதவர்மாவும் பாண்டவர்களின் பக்கம் சத்யாக்கியும் இருந்து போர் புரிந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கேலி செய்து அந்த கொடூரமான போரின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்தனர். ஆத்திரத்தில் சத்யாக்கி கிருதவர்மாவின் மீது பாய்ந்து தலையை வெட்டினான். கிருதவர்மாவின் நண்பர்கள் சத்யாக்கியை அட்டாக்கினர். ஒரு பெரும் பிரளயமே தொடர்ந்தது.
முனிவர்களின் சாபம் பலித்தது. யாதவர்கள் மகிழ்ச்சிக்காக கடற்கரைக்கு வந்திருந்ததால் அவர்கள் எந்த ஆயுதங்களையும் எடுத்துச் செல்லவில்லை. கடற்கரையில் நீண்ட நாளாக வளர்ந்த ஏராளமான புல்களை கண்டார்கள். அவர்கள் புல் தண்டுகளை எடுத்து ஒருவரை ஒருவர் அடித்து கொலை செய்தனர். அந்த புல் தண்டுகள் சம்பாவுக்கு பிறந்த இரும்பின் அதே கட்டியின் பொடியால் வளர்க்கப்பட்ட கத்திகள் தவிர வேறு எதுவுமில்லை. இவ்வாறு முனிவர்களின் சாபம் பலித்தது. புல்லின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தண்டாயுதமாக மாறி யாதவர்களை அடித்து கிழித்து கொன்றது. யாதவர்கள் இறந்து கிடப்பதற்கும் தங்கள் சொந்த குலத்தினரால் கொல்லப்படுவதற்கும் அவர்களின் அரசர்களின் முன்னால் கொல்லப்படுவதற்கும் சில தருணங்கள் இருந்தன. கிருஷ்ணர் தவிர யாதவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.